கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ அமுத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, உங்கள் இருதயம் மகிழும். பிரியமானவர்களே, இன்றைக்கு பல சூழ்நிலைகளில் நம்முடைய இருதயம் கஷ்டப்படுகிறது, நம்முடைய இருதயம் வேதனைப்படுகிறது, நம்முடைய இருதயம் துக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? 1 சாமுவேல் 16:7 ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்ப்பான். எந்த மனுஷனாலும் நம்முடைய இருதயத்தை பார்க்க முடியாது. அந்த இருதயத்தினுடைய வேதனை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் இருதயத்தினுடைய குமுறுதல் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் இருதயத்தினுடைய உடைப்பு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் இருதயத்தினுடைய கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு ஈஸியாக எல்லாரும் நம்முடைய இருதயத்தை உடைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் இருதயத்தை பார்க்கிற ஒருவர் உங்கள் இருதயத்தை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் உங்கள் இருதயத்தில் வேதனை இருக்குமே, ஆனால் இன்னையிலிருந்து அந்த இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவார். எப்படி மகிழ பண்ணுவார் தெரியாது, ஆனால் உங்கள் இருதயம் மகிழ பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் மகிழணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை தேடணும். சங்கீதம் 105:3 பின்பகுதி நீங்கள் வாஸ்து பார்த்தா, கர்த்தரை தேடிகளுடைய இருதயம் மகிழ்வதாக. இது ஒரு கட்டளை. அப்போ நீங்கள் கர்த்தரை தேடினா உங்கள் இருதயம் மகிழ்வதாக. மனுஷனை தேடினா, உலகத்தை தேடினா, உறவுகளை தேடினா இருதயம் மகிழுமானா ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு உங்கள் இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவார். உங்கள் இருதயத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வேதனை இருந்தாலும் சரி, அத்தனையும் உங்கள் இருதயத்தை கர்த்தரால் மகிழ பண்ண முடியும். ஒரு நாள் ஒரு சகோதரர் 7 வருஷம் கழித்து எனக்கு ஒரு ஆண் குழந்தை, எல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் டாக்டர் சொன்ன ஒரு வார்த்தை எங்கள் இருதயத்தை அப்படியே உடைக்க பண்ணினது. உங்கள் மகனுடைய இருதயத்தில் ஒரு ஹோல் இருக்குது, 5 வயசுக்குள்ளே அந்த ஹோலை ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உங்கள் மகனுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. நாங்கள் ஆண்டவரை தேட ஆரம்பித்தோம். ஒரு 6 மாதத்துக்கு பிறகு மறுபடி செக் பண்ணி பார்க்க போகச்சல டாக்டர்கள் மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த இருதயத்தினுடைய ஹோல் எப்படி அடைஞ்சிச்சு, எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஹோல் 2 ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. இந்த ரிப்போர்ட்டில் இது இருக்குது கோல், இந்த ரிப்போர்ட்டில் கோல் இல்லை. ஆண்டவர் மகிழ பண்ணினான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரை தேடுங்க. 1 சாமுவேல் 1:15 அன்னாள் தன் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி கண்ணீரோடு கதறினாள். அதனுடைய விளைவு என்ன? 1 சாமுவேல் 1:18 பின்பகுதி, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. உங்கள் இருதயமும் மகிழும், உங்கள் இருதயத்தையும் கர்த்தர் மகிழ பண்ணுவென்று சொல்லுகிறார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இருதயத்தை மகிழ பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் இருதயம் மகிழும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.